அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் SunDirect Max 4K ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, இதை எப்படி வாங்குறது அப்படின்ற முழுவித தகவலும் பார்க்கலாம். இதை பற்றி அதிக விதமான வீடியோக்கள் நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூடியூப்லேயே எக்ஸ்க்ளூசிவாக தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ மேக் பண்ணுறோம், வேறு யாருமே மேக் பண்ணலை. இந்த வீடியோ ரொம்ப எஃபோர்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். SunDirect Max 4K Ultra HD டால்பி விஷனோட வரக்கூடிய இந்த பாக்ஸை நீங்கள் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. SunDirect Max 4K பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒரு செட்டப் பாக்ஸில் டால்பி விஷனோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டால்பி அட்மாஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் உங்களுக்கு டால்பி விஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க இந்த செட்டப் பாக்ஸோட ரிமோட்டு. இந்த ரிமோட்டானது உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ரிமோட்டாக வரும். இந்த பாக்ஸுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா SunDirect Max 4K அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் அட்மாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸோட சைடில் பாருங்கள், யார் மேனுஃபேக்சரிங் பண்ணது, யார் வாங்கினது, எப்படி SunDirect கிட்ட இது ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு பல டீட்டெயில்ஸை போட்டிருக்காங்க. இது பாக்ஸோட பேக் சைடுங்க. பாக்ஸோட பேக் சைடில் 12 வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் போடுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஒரு HDMI போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் நீங்கள் HD சேனல்ஸை உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது ஒரு 4K பாக்ஸு, 4K சேனல்ஸ் அவைலபிள். நீங்கள் 4K சேனல்ஸும் இந்த பாக்ஸில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு AV அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் SunDirect ஆண்ட்ராய்டு பாக்ஸை லான்ச் பண்ணாலும் SunDirect யூசர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கலைஞர் டிவி, CRT டிவி, LG பெரிய டிவி போன்ற கீழே வைக்கக்கூடிய டிவிக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ SunDirect யூஸ் பண்ணுற மொத்த 100%ல் பார்த்தீங்கன்னா 30 to 40% பேர் இந்த கீழே வைக்கக்கூடிய சாதாரண டிவியை தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த AV பின் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக அவங்களோட டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அடாப்டருமே போட தேவையில்லை. அடுத்ததாக ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் வழியாக உங்களோட ஹோம் தியேட்டருக்கு டால்பி அட்மாஸ் 5.1 சரவ் சவுண்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப துல்லியமான சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது LNB கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே ஆண்டனா போட்டு ஆண்டனாவில் உள்ள LNBலேருந்து ஒயரு இதில் வந்து கனெக்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சேனல்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், இந்த பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக 100% இந்த பாக்ஸுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு வேளை இந்த மாதம் வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணல, வெறும் யூடியூப் மட்டும் பார்த்துக்கிறோம் நெட்டு கனெக்ட் பண்ணி அப்படின்னா அது முடியாது. நீங்கள் கம்பல்சரி SunDirect ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு எல்லாமே ஒர்க் ஆகும். இல்லைன்னா பாக்ஸே டோட்டலாக லாக் ஆயிரும். அடுத்ததாக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த USB போர்ட்டில் நீங்கள் டேரெக்டாக பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஹார்ட் டிஸ்க்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம், அல்லது மெமரி கார்டை அடாப்டரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த USB போர்ட்டில் நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது ஒரு மினி கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா பாக்ஸில் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களோட பாக்ஸ் வந்து ஹேங் ஆயிடுச்சு, எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். அது இனிமேல் பண்ண வேணாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஹோல்ஸில் இருக்கக்கூடிய சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக பாக்ஸு ரீசெட் ஆகி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் மறுபடியும் வந்துடும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன், எல்லா ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லையுமே இருக்க வேண்டியது. அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடில் ஒரு டைப் C போர்ட்டு கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக 12 வோல்ட் அளவிலான 2 ஆம்ஸ் பவர் கொண்ட ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. SunDirectலேயே ஃபர்ஸ்ட் டைம் 2 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணி தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும். இந்த பவர் அடாப்டரானது SunDirect அப்படின்ற நேமில் வரல, வேறு ஏதோ நேமில் வந்திருக்கு. ஆனால் இதை SunDirect தான் அஃபிஷியலாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸோட ரிமோட் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் ரிமோட்டு. இதில் இன்பில்ட்டாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில OTT பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. SunNext, யூடியூப் எல்லாமே டேரெக்டாக இருக்கும். இதில் 2 AAA பேட்டரி போடணும், அதுவும் இதிலே கொடுப்பாங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸு கனெக்ட் பண்ணியிருக்கும் பாருங்கள், கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கும். ஆண்டனா இன்னும் கனெக்ட் பண்ணியிருக்கும். அதுக்கடுத்ததாக ஒரு HDMI கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டில் பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் ஆனாகி ஓடிட்டுருக்கு.
ஸோ அடுத்ததாக உங்களுக்கு மிகப்பெரிய கொஸ்டின் வரலாம், இந்த பாக்ஸை எப்படி வாங்குறது அப்படின்னு. ஸோ நீங்கள் கஸ்டமர் கேர்லேயோ அல்லது உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்லேயோ அல்லது சண்டரெட்டோட சர்வீஸ் சென்டர் எங்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் இந்த பாக்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னுமே ஸ்டாக் வரல, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி பாக்ஸ் கிடச்சிச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு ஸ்பெஷல் அக்சஸில் வர வச்சு இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வர வைக்கலாம். நான் சொல்கிற ப்ரொசீஜரை நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் ஆனது இப்போதைக்கு புது கனெக்ஷனாக கிடைக்காது. அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சண்டரெட் மேக்ஸ் பாக்ஸோட போடணும் அப்படின்னா அது நடக்காதுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர், அதாவது லட்சக்கணக்கான பேர் பாக்ஸுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது சாதாரண ஹெச்டி பாக்ஸோ அல்லது நார்மல் பாக்ஸோ அப்கிரேட் பண்ணி இந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு முடிப்பாங்க. அதாவது சண்டரெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சண்டரெட் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் அப்கிரேடை இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஒரு சண்டரெட் பாக்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் மாற்றிக்கலாம். 4K டிவி இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. சாதாரண டிவி கூட வச்சுருக்கலாம். அப்கிரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2179 ரூபா, ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 2179 ரூபா. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் பாக்ஸோ அல்லது ஹெச்டி பாக்ஸோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸை வாங்குறதுக்கு 2179 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. பாக்ஸை கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 180012375575 இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் சண்டரெட்டோட அஃபீஷியல் கஸ்டமர் கேர் நம்பரு. காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களோட காலை பிக் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி சண்டரெட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார். அல்லது உங்கள் நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது சர்வீஸ் சென்டரோட நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு நீங்கள் கால் கட் பண்ணிங்க அப்படின்னு அவங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணும்போது கால் ஒன்ஸ் எடுக்காது. இன்கேஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் பாக்ஸ் இந்த மாதிரி வரல, வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டு சர்வீஸ் சென்டரில் கேட்டுட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுறோம், எங்களுக்கு பாக்ஸ் வந்து வேணும். ஒரு சில ஊர்களில் ஸ்பெஷல் அக்சஸில் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் வந்து சண்டரெட் டிடிஹெச்சில் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த பாக்ஸ் வேணும், நான் வந்து அமௌண்ட் கட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களே புக் பண்ணுவாங்க. அல்லது அவங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம பேசி இதை வந்து புக் பண்ணிக்கலாம். ஒன்லி மெயில் போட்டு தான் இதை வாங்க முடியும். அதனால் உங்களுக்கு சண்டரெட் மேக்ஸ் 4K அல்ட்ரா ஹெச்டி செட்டாப் பாக்ஸு ஆல்ரெடி நீங்கள் ஒரு சண்டரெட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் புக் பண்ணி இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்பெஷல் அக்சஸில் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ காட்டக்கூடியது எல்லாமே சண்டரெட் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக லான்ச் பண்ணது. அதாவது அஃபீஷியலாக இந்த ஃபோட்டோவில் ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணது. அஃபீஷியலாக அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், அதாவது அமேசான் ப்ரைம் வீடியோ, டிஸ்னி ப்ளஸ், சன்னெக்ஸ்ட் போன்ற ஓடிடி ப்ரீமியம் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய அனைத்து வகையான அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஆப் ஸ்டோர் அக்சஸ், அதாவது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்றதுனால இதில் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் கன்ஃபார்மாக இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் 50,000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இன்க்ளூடிங் கேம்ஸ், சோசியல் மீடியா அண்ட் யூட்டிலிட்டி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் டால்பி ஆட்டம்ஸ் எனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் டால்பி ஆட்டம்ஸ் கொண்ட டிவியோ அல்லது டால்பி ஆட்டம்ஸ் கொண்ட ஹோம் தேட்டர் வச்சுருந்து ஆப்டிக்கல் அவுட்புட் வழியாக நீங்கள் அவுட்புட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வரும். அடுத்ததாக இந்த பாக்ஸில் இன்பில்ட்டாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வழியாக நீங்கள் ஹெட்ஃபோன்ஸு, ஸ்பீக்கரு, கீபோர்ட்ஸ் அண்டு கேம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேமிங், அதாவது இந்த செட்டப் பாக்ஸ் வழியாக நீங்கள் கேம்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். ஹையரான கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண முடியாது, ரொம்ப லோயரான கேம்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். சண்டரெட் இந்த செட்டப் பாக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கேம்ஸுக்குன்னு பூஸ்டர் போட்டு தனி அப்ளிகேஷன் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாக்ஸு நம்ம கை கிடைச்சோன்னதை சொல்ல முடியும். லோக்கல் மீடியா ப்ளேபேக், அதாவது பென்ட்ரைவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ், அதாவது லைவ் டிவி ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதையும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பென்ட்ரைவில் ஆல்ரெடி MP4 ஃபார்மேட்லையோ அல்லது AVI அல்லது எக்ஸட்ரா எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி
நீங்கள் மூவிஸு வீடியோஸ் எல்லாம் ஏற்றிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சாங்கு தனியாக கேட்டுக்கலாம், ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். அனைத்து வகையான மல்டி பர்பஸ் லோக்கல் மீடியா ப்ளேபேக்கை நீங்கள் இதில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்க்ரீன் மிரரிங். மிராகாஸ்ட் உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு கூகுள் குரோம்காஸ்ட் இன்பில்ட்டாக வருதுங்க. கூகுள் குரோம்காஸ்ட் நீங்கள் தனியாக வாங்க தேவையில்ல. ஸோ மிராகாஸ்ட் அப்படின்றது வேறு, கூகுள் குரோம்காஸ்ட் அப்படின்றது வேறு. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், ஒரே செயல்பாடு தான். இதில் உங்களுக்கு பர்டிகுலராக கூகுள் குரோம்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக உங்களோட டேப்லெட், உங்களோட ஃபோன் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீனை டைரெக்டாக உங்களோட டிவியில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்மார்ட் ஹோம் இன்டகிரேஷன், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் லைட்டு, டிவி எக்ஸெட்ரா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும், அதாவது சிசிடிவி எக்ஸெட்ரா எந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஒய்ஃபையோ அல்லது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பாக்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனையுமே இந்த பாக்ஸில் அவங்க இன்பில்ட்டாக தரப்போகிறாங்க. அடுத்ததாக கஸ்டமைஸ் இன்டர்ஃபேஸ், அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். உங்கள் ரிமோட்டில், அதாவது இந்த சன் டைரக்ட் ரிமோட்டில் ஹோம் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வரும். அதுதான் முன்னாடி வரக்கூடிய ஸ்க்ரீனு, அதுதான் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் காட்டக்கூடிய ஃபோட்டோக்கள் அனைத்துமே சன் டைரக்ட் நிறுவனத்தால் அஃபிஷியலாக சன் டைரக்ட் மேக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ்க்காக தரப்பட்டது. அதுதான் உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கஸ்டமைஸ் ஸ்க்ரீன், அதாவது உங்களோட இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஃபோட்டோவிலேயே உங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்மார்ட் ஹோம் இன்டகிரேஷன், அதாவது இந்த சன் டைரக்ட் செட்டாப் பாக்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டடான ஆப்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்லேயே இன்பில்ட்டாக இருக்குது, அல்லது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது கூட எதெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்மார்ட் லைட்ஸு ஜாயின் பண்ணிக்கலாம், சிசிடிவி, ஏர் கண்டிஷனரிங், அதாவது ஏசியை ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெதர், ஒய்ஃபை, மொபைல் அக்சஸ், பிசி, டேப்லெட், ஃபோன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி இது கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சன் டைரக்ட் 4K மேக்ஸ் செட்டாப் பாக்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்க்ரீன் மிரரிங். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த பாக்ஸ்லேயே கூகுள் குரோம்காஸ்ட் இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கான ஃபோட்டோ தாங்க சன் டைரக்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஃபோனு, அந்த ஸ்க்ரீன் அப்படியே அந்த டிவியில் தெரியுது. இதே மாதிரியே உங்களோட ஃபோனை டைரெக்டாக உங்கள் செட்டாப் பாக்ஸ் வழியாக உங்கள் டிவியில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் சுற்றுலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருக்குது, அதை குடும்பத்தோட ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த மாதிரி கேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக லோக்கல் மீடியா ப்ளேபேக், அதாவது நீங்கள் ஆல்ரெடி பென்ட்ரைவில் படம், பாட்டு, மூவிஸ் எது வச்சுருந்தாலும் டைரெக்டாக இதில் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஆனால் இந்த சன் டைரக்ட் 4K செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனு, டேப்லெட்டை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி அடாப்டர் வாங்கணும் போல் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இது சம்மந்தமான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் கேமிங். ஸோ இதில் காட்டுற மாதிரி இந்த கேமெல்லாம் கன்ஃபார்மாக விளையாட முடியாது. ஸோ லைட்டான கேம்ஸ் தான் விளையாட முடியும். இதில் காட்டுறது பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைலெலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹையரான வெர்ஷன் கேம்ஸை நீங்கள் இந்த சன் டைரக்ட் செட்டாப் பாக்ஸ், அதாவது சன் டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸில் விளையாட முடியாது. அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு சில கேம்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். அல்லது சன் டைரக்ட் நிறுவனமானது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஜியோ செட்டாப் பாக்ஸ்லலாம் ஜியோ டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் தான் எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி சன் டைரக்ட் DTH நிறுவனமானது ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணாங்க அப்படின்னா அது வழியாகவும் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு இவங்க கேம்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல்ஸ், அதாவது கேம் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரிமோட் கண்ட்ரோல்ஸில் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேம்ஸ் விளையாடும்போது கண்ட்ரோல் யூனிட் வச்சு விளையாண்டுக்கலாம் அப்படின்றது இதிலேருந்து நமக்கு தெரியுது. அடுத்ததாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட், அதாவது உங்கள் டிவியில் இன்டர்நெட்டில் ஏதாச்சும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரிமோட்டில் இருக்கக்கூடிய வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணி பேசுனீங்கன்னா இம்மிடியட்டாக பாக்ஸ் வழியே டிவியில் ரிசல்ட் எல்லாம் ஷோ ஆகும். யூடியூபோ அல்லது வெப்பேஜோ உங்களுக்கு ஷோ ஆகும். அல்லது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதை அழுத்திட்டு ஹாய் கூகுள் ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னா இம்மிடியட்டாக ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மல்டி லெவல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதாவது இந்த சன் டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸில் இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்குது. ஸோ எது கூடலாம் இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் வாட்ச், கேம் கண்ட்ரோல், பர்சனல் PC இது கூடலாம்
கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸு, ஸ்பீக்கர்ஸு, கீபோர்ட்ஸு, மவுஸு எல்லாமே நீங்கள் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டால்பி ஆட்டம் சவுண்ட் எவ்வளோ துல்லியமாக கேட்கும் அப்படின்றத இந்த ஃபோட்டோ வழியாக சன்டைரக்ட் டிடிஹெச் நிறுவனமானது சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சாதாரணமாக இப்போ பார்க்குறதுக்கும் 4K கிளாரிட்டியில் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்க்குறது, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 4Kயில் பார்க்குறது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அப்ளிகேஷனையும் நீங்கள் டைரெக்டாக இந்த பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷன் தான் வரப்போகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும், ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக இதில் நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, சன் நெக்ஸ்ட்டு, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டாரு, ப்ரைம் வீடியோ அப்படின்னு எந்த ஒரு ஓடிடி ஆப்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸோட ரேட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்டினா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சன்டைரக்ட் நார்மல் யூசர்ஸ், அதாவது SD யூசர் மற்றும் HD யூசர், நீங்கள் ரெண்டில் எந்த யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட பாக்ஸை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா 1995 ரூபாய் கட்டி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ மற்ற ஏர்டெல், டாடா ஸ்கையை விடவும் சன்டைரக்ட் ரேட் அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா லான்ச்சிங் அப்படின்றதுனால வச்சுருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் புக் பண்ணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 1995 ரூபாய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சன்டைரக்ட் பாக்ஸை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணால், அதே உங்கள் வீட்டில் நீங்கள் பாக்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா பாக்ஸ் மட்டுமே 3500 ரூபாய்க்கு மேலே வரும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்க பாருங்கள், இது வந்து ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனு. அவர் வந்து அவரோட SD பாக்ஸை ஆண்ட்ராய்டு 4K பாக்ஸாக அப்கிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த ஐடி நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ SD, HD ரெண்டுலேயுமே ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று 10ல் ஆரம்பிக்கும், இல்லைனா 70ல் ஆரம்பிக்கும், இல்லைனா 82ல் ஆரம்பிக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 51ல் ஆரம்பிக்குது. 51ல் ஆரம்பித்தாலே அது சன்டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் பாக்ஸ் டைப்பு SDன்னு தான் இருக்குது, இன்னும் மாறவே இல்லை. அது கூடி சீக்கிரம் மாறும். ஆனால் நீங்கள் ஐடி நம்பர் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இது என்ன பாக்ஸ் அப்படின்னு. அதாவது ஐடி நம்பர் 70, 82, 10 அப்படின்னு ஆரம்பித்தா நார்மல் பாக்ஸு, HD பாக்ஸு. 51, 51ன்னு ஆரம்பித்தா சன்டைரக்ட் மேக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அவர் SD பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக எக்ஸ்ட்ரீம் 4K பாக்ஸுக்கு போனதுனால அந்த பாக்ஸ் டைப் SDனே காட்டுது. ஒருவேளை நீங்கள் வந்து டேரெக்டாக சன்டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா டேரெக்டாக இங்கே 4Kன்னு காட்டிடும். இதுவும் கொஞ்ச நாளில் மாறிடும். அந்த கஸ்டமர் HD தமிழ் சூப்பர் வேல்யூ பேக்கேஜ் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காரு. ஆனால் 1995 ரூபாய் கட்டி அவரோட நார்மல் பாக்ஸை கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு 4K செட்டாப் பாக்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு நாள் கூட ஃப்ரீ இல்லை. ஓகேங்களா? இந்த அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் எதுவுமே வராது. ஆல்ரெடி உங்கள் பழைய செட்டாப் பாக்ஸில் என்ன பேக் இருக்கோ அந்த பேக் அப்படியே வரும். அது மட்டும் இல்லாமல் சன்டைரக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 4K அந்த சேனலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு சேனல் இதில் நீங்கள் 4Kயில் பார்த்துக்கலாம். அதுக்காக கஸ்டமர் 101 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும். 1995 ரூபாய் கட்டினா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நார்மல் அல்லது HD பாக்ஸை கொடுத்துட்டு சன்டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக பாக்ஸ் மட்டும் கொடையெல்லாம் இல்லை, பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 3500 ரூபாய்க்கு மேலே வருங்க. ஸோ சன்டைரக்டோட அஃபீஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1995 ரூபாய், டேக்ஸ் 175 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு 2195 ரூபாய் வருங்க டோட்டல் ரேட்டு. இதை வந்து நியூ கனெக்ஷனாக வாங்க முடியாது. அதாவது ஜஸ்ட் இப்போ தான் நீங்கள் டிஷ் வாங்குறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக வாங்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு சன்டைரக்ட் யூஸராக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது அந்தந்த பகுதியில் உள்ள சன்ஷைன் சர்வீஸ் சென்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அது உங்களுக்கு எடுத்து வந்து போட்டுருவாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 4 to 5 ஹவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ இதில் பாருங்கள், சன்டைரக்ட் அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் புக்கிங் சன்டைரக்ட் மேக்ஸ் செட்டாப் பாக்ஸ் ப்ளீஸ் டூ அப்படின்னு போட்டு அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. 7601012345. நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 180012375575. இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது கீழே இருக்க பாருங்கள் இமெயில் ஐடி
customercare@sundirect.in அப்படின்ற இமெயில் ஐடிக்கு நீங்கள் டைரெக்டாக மெயில் பண்ணலாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. இந்த 2 வகையில் நீங்கள் பாக்ஸை புக் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக டால்பி விஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அப்படின்றது ஒரு சவுண்டு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த செட்டாப் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டால்பி விஷன்லேயும் உங்களுக்கு வருது, டால்பி அட்மாஸும் உங்களுக்கு வருது. அதனால் சவுண்டு கிளாரிட்டி மற்றும் படம் கிளாரிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் 4K பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரிமோட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரிமோட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட்டு. 3 ரூம் தள்ளி அல்லது உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து கூட நீங்கள் இந்த ரிமோட்டை உங்களோட பாக்ஸுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரிமோட்டு. இதை நீங்கள் வந்து ஆர்டினரி ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பர்பஸுக்கு யூஸ் ஆகும். இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் மற்றும் இதோட செயல்திறன் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்ததாக ஒரு HDMI மாற்றுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட டிவியோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது 2க்கு நடுவில் பாருங்கள் சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. அது இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய மைக்கு. அதாவது கூகுள் அசிஸ்டண்ட்லேயே நீங்கள் பேசும்போது இந்த மைக்கு தான் உங்களுக்கு கேட்டு டிவியில் ரிசல்ட் வர வைக்கும். பவர் பட்டனுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பட்டன் இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை டைரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். இந்த செட்டிங்ஸ் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ப்ளஸ் செட்டாப் பாக்ஸ் செட்டிங் 2 செட்டிங்கும் ஒரே இதிலே வரும். இது 2க்கு இடையில் பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அழுத்தி அந்த மைக் வழியாக நீங்கள் பேசும்போது ரிசல்ட்டு டிவியில் உங்களுக்கு வியூ ஆகும். அதாவது ஹாய் கூகுள் ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னா இமிடியேட்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டவுன் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி 4 நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். முக்கியமாக இந்த ரிமோட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 0 இந்த மாதிரி பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டிவி ஸ்க்ரீனில் அந்த நம்பர் வரும். இந்த நேவிகேஷன் பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த பட்டனை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது நம்பர் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டிவி அக்சஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஹோம் பேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு. இந்த ஹோம் பேஜை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கு. ஸோ பாருங்கள் சன் டைரக்டோட பாக்ஸ் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹோம் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. சேனல்ஸ் மாற்றுறதுக்கு. இதுக்கு 2க்கு நடுவில் மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே டைரெக்டாக 6 OTT ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது OTT பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நம்ம OTT அக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டிவி. அதாவது சேட்டலைட் சேனல்ஸுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த லைவ் டிவி அழுத்தினீங்கன்னா இமீடியட்டாக சேட்டலைட் சேனல்ஸுக்கு மாறிடும். அடுத்ததாக சன் டைரக்ட் கோ. இந்த சன் டைரக்ட் கோ பார்த்தீங்கன்னா புதுசாக சன் DTH நிறுவனமானது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் அண்ட் ஒன்லி சன் டைரக்ட் யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சன் நெக்ஸ்ட் வந்து யாரானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சன் டைரக்ட் கோ பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் யூசர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் அப்ளிகேஷன். அதாவது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சன் நெக்ஸ்ட்டை தாண்டி லைவ் சேனல்ஸ் வரும். அதை தாண்டி உங்களுக்கு நிறைய OTTயோட கம்பைன் அதில் இருக்கும். அதாவது ஒவ்வொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 OTT ஒன்றா தருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த சன் டைரக்ட் கோ. ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வாங்கும்போது மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். தனியாக கூட நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இதை லாகின் பண்ண முடியாது. அதுக்கடுத்ததாக சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீயாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது லான்ச்சுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸை ப்ரைம் வீடியோ கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக பார்த்துக்கலாம். இது தாங்க சன் டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸோட ரிமோட்டு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் மேக்ஸ் அப்படின்ற லோகோவை சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொடர்ச்சியாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் மேக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த செட்டாப் பாக்ஸோட CPU டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 4X ARM Cortex A35 at 2004 MHz ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 68 பிட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஆப்ஷனலாக 32 பிட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது தாங்க இந்த CPU டீட்டெயில்ஸ். அதாவது சன் டைரக்ட் மேக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸோட CPU டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB ரேமு 32 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸ், அதாவது சன் டைரக்ட் மேக்ஸ் 4K ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸோட ஆண்ட்ராய்டு பற்றின தகவல்களை பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12, அதாவது டிவிக்கு தனி ஆண்ட்ராய்டு, மொபைலுக்கு தனி ஆண்ட்ராய்டு மற்றும் குரோம் லேப்டாப்புக்கு தனி ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி 3 ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் கிட்ட இருக்குது. அதில் வந்து இவங்க டிவி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவி ஆண்ட்ராய்டில் 12 தான் லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு 12 இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆண்ட்ராய்டு 12ஓட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னோகோன் அப்படின்ற பேரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஏபிஐ லெவல் 31. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்தீங்கன்னா 5/3/2024 முடிஞ்சிருக்கு. ஸோ இதை தான் தந்துட்டுருக்காங்க. ஸோ மேலும் பல ஆண்ட்ராய்டு தகவல்கள் இதில் இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டால்பி ப்ளே பண்ணுறதுக்கு தனியான ஒரு ஆடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட் அட்வான்ஸ்டு பாக்ஸு இது தான்.